வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் வந்து நம்ம வந்து ஒரு 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அக்டோபரில் கொண்டு வந்தாங்க. இப்போ நவம்பர், டிசம்பரோட முடியுது. டிசம்பர் 4 வந்து இது வந்து டிஜி கொண்டு வந்துட்டாங்க. டோக்கன் ஜென்ரேஷன் வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் டிசம்பர் 4 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியில் வந்து இது போல் வந்து ஒரு டிக் ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா? வந்து இருக்கணும். உங்களுக்கு வீடியோ கேஓசி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 பேர்கிட்ட 37 பேர் வந்து கேஓசி பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ உங்களால் வந்து ₹1 கூட எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஜீரோ ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே ஜீரோ ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கேஓசிங்கிறது கம்பல்சரி பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெப்பு தான் ஃபைனல் ஸ்டெப்பு. இதை கொடுத்தா தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும். கேஓசியே பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டெப்பை பண்ணால் தான் உங்களால் வந்து வித்ட்ராவல் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். இது ரொம்ப சுலபமாக ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாது. தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் மொத்தத்தையும் இந்த உங்கள் மைனிங் வந்து டிசேபிள் ஆகிடும். டிசேபிள்னால் உங்கள் மைனிங் வந்து ஒர்க் ஆகாது. இருக்கிற பேலன்ஸ்லாம் வந்து ட்ரை ஆகிடும். உங்களுக்கு இந்த இடம் இருக்குது இல்லையா, இது வந்து டிசேபிள்னு வந்துடும். சரிங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். இது வந்து எனக்காக கிடையாது, உங்களுக்காக தான். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களோட கேஓசியை முடிச்சிருங்க. இந்த வித்ட்ராவலை முடிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேஓசி பண்ணியிருக்கணும். சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி கேஓசி பண்ணல, எனக்கு இன்னும் வரல அப்படின்னா கண்டிப்பாக வரும். இதை வந்து பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஓசி வரும். ஓகேங்களா? ஸோ இது போல் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த பட்டன். அப்போ அந்த டைமில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கேஓசி கம்பல்சரி வரும். வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் தான், மேலே பாரு கீழே பாரு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா இது போல் டிக்கு வந்துடும். இந்த டிக்கு வந்ததுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்பு போக முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்டெப்பு தான் போக போகிறோம். அதாவது வித்ட்ராவல் அட்ரஸ் எப்படி கொடுக்குறதுங்க தான் நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்து முத என்ன தேவை, இதுக்கப்புறம் என்னென்ன தேவைங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ லென்த்தாக பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? சரி, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. என்னோடய வேலை முடிச்சு நான் போயிடுவேன். உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகேங்களா? தெளிவாக நீங்கள் பார்த்து பண்ணணும். எனக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஓட்டு கூட போட்டிருந்தேன். அதாவது டெலகிராம் சேனலில் போடலாமா, யூடியூப்பில் போடலாமட்டு நிறைய பேர் யூடியூப்பில் தான் வீடியோ போடணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பாதிக்கு பாதி, ஏன்னா இங்கே வந்து நம்ம இங்கே போட்டோன்னு சொன்னால் டெலகிராம் சேனலில் அது எம்பி அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து டேட்டா ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? அது டவுன்லோட் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் வந்து யூடியூப்பில் போகலான்ட்டு. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கம்பல்சரி இந்த ஸ்டெப்பை முடித்தா தான் உங்களால் விட்ரா எடுக்க முடியும். சரிங்களா? அதனால தான் ஆரம்பத்தில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் வேணும். இந்த ஆப்போட அட்ரஸ் தான் நம்ம கொடுத்து விட்ரால் எடுக்க போகிறோம். சரி, உடனே போய் டக்குன்னு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உடனே விட்ரால் எடுத்துலாம் கிரியேட் பண்ணி விளையாட்டுக்கு இம்போர்ட் பண்ணிக்கணும் பண்ணாதீங்க. இது வேறு, அதோட முடியாது. இது நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த லிங்கை கிளிக், அதுக்கு முன்னாடி இந்த ரெஃபர் கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, இன்வைட் கோடு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டல்னு ஒரு ஏர்ட்ராப் ஒன்று பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஒரு 1.5 இயர் இருக்கும். கண்டிப்பாக 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். அந்த ஏர்ட்ராப்பில் யாரெல்லாம் ஆட்டம் பண்ணாலும் இந்த வேலட் தான் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து வேலட் இருக்கும். உங்கள் வேலட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலட் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ வேலட் வந்து பிரச்சனை கிடையாது. வேலட் இம்போர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் அந்த வேலட் இம்போர்ட் பண்ணி அந்த அட்ரஸ் எடுக்கிறதுலாம் ஈஸி. இந்த கேஓசி செக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது விட்ரால் செக்ஷன் இருக்கு இல்லையா டாக்டர் எக்ஸில், அங்கே தான் பெரிய பெரிய ட்விஸ்ட்லாம் இருக்குது. பின்னாடி வாட்ச் பண்ணுங்கள் அதெல்லாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இது தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்டல் இந்த ஆப் தான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? என்கிட்ட வேறு வேலட்டுக்கு இம்போர்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது. இது வேறு அது வேறு. ஓகேங்களா? ஸோ கிரியேட் வேலட்டு கொடுக்கணும். இது இஜிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலட்டு. ஓகேங்களா? இதில் இருக்கிற அந்த டோக்கன் நெட்வொர்க்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு பின்னு 4 டிஜிட்டில் பின் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, பின்னு கன்ஃபார்ம் பின்னு கொடுத்துறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பர்மிஷன் அவ்வளோ கொடுத்துருங்க. ஓகேங்க, அவ்வளோதான். சரியா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், வேலெட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மேலே பாருங்கள், இந்த லோகோ இங்கே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்கள், கிளிக் பண்ண சாரி கொஞ்சம் இருக்கு. ஓகே, பேக்கப் சீட் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்கப் யுவர் சீட் ப்ரெஸ் ஓகேன்னு இருக்கும். ஸோ இந்த சீட் ப்ரெஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுக்கிறது என்ன பண்ணணும், அது பாருங்கள் வியூ இருக்கு இல்லையா, இந்த வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டினியூ கொடுங்க. இங்கே வந்து இந்த மேலே இருக்க போகிற இந்த வேர்டை வந்து இதை ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அதாவது என்னன்னாக்கா இஃப் ஐ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க. இங்கே இஃப் இருக்கா, ஐ ஷேர், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த வேர்டை வந்து டச் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அன்லாக் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேவா. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுங்க. ரைட்டாக இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட சீட். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு வந்து இப்போ ஷோ ஆகுது, நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த இடத்த நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். என்னோடய செக்யூரிட்டி, அதாவது சீக்ரெட் வேர்டு இதுதான். இந்த வேர்டை நீங்கள் என்ன பண்ணால் வேறு ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேக்கப்பு, மேனுவல் பேக்கப் இருக்கும். நீங்கள் எதில் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். சரியா, மேனுவல் பேக்கப் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா, கேமராவில் போட்டு எடுத்தோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து மாறி மாறி வரும். இது 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அசால்ட்டடாக இருக்கும். நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. இங்கே வந்து டச் பண்ணால் ஒன்று ஒன்று அங்கே மாறி இங்கே ஃபுல்லாக அந்த 24 ஹவர்ஸ் இங்கே வந்து கவர் ஆகும். ஓகேவா, இதை பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு போகும். ஓகேவா, இதுதான் பேக்கப். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கொடுத்துவோம். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்கப் எடுத்துட்டோம். ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து நமக்கு வந்து வித்ட்ராவல் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் இருக்குது இல்லையா, இந்த ப்ரொஃபைலை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து இந்த செட்டிங் பட்டன் இருக்கும், இதை காப்பி பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ காப்பி அப்படிங்கிறத கொடுங்க. காப்பி பண்ணிட்டோமா, இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. திரும்ப இந்த மல்டிவர்ஸ் எக்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், டாஸ்க் கம்ப்ளீட் செக் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டிக் பண்ணணும் இந்த வெரிஃபிகேஷன் பாக்ஸில். இப்போ ஸ்டார்ட்டு கொடுங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன்வேவ்ஸ் இருக்கு இல்லையா, சன்வேவ்ஸ் ஆப்போட வெரிஃபிகேஷன் கோடு வந்து நமக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, சன்வேவ்ஸ் ஆப்போட வெரிஃபிகேஷன் கோடு. ஓகேங்களா. இப்போ நம்ம காப்பி பண்ணது டாக்டர் எக்ஸ், இதை கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சன்வேவ்ஸோட வெரிஃபிகேஷன் கோடு. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சன்வேவ்ஸ் ஆப்பை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் இது வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்துக்கோங்க, அதே மாதிரி தான் இப்போ எப்படி போனோமோ அதே போல் ப்ரொஃபைலில் போங்க, செட்டிங்ஸ் போங்க, இந்த வெரிஃபிகேஷன் கோடை கிளிக் பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கோங்க. நல்லா படித்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். சரியா, இங்கே பாருங்கள், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சைனப் வந்து சன்வேவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, இங்கே வந்து கோடு போடணும். ஓகேங்களா, இங்கே வந்து கோடை போட்டு இங்கே என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்த கம்ப்ளீட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஒரு ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், கால் ஃப்ளூயன்ட்னு ஒரு ஆப் இருக்குது இல்லையா, கால் ஃப்ளூயன்ட்னு ஒரு டெலகிராம் பாட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடை வந்து இப்போ நம்ம போடணும், அதே வெரிஃபிகேஷன் கோடை. இப்போ கால் ஃப்ளூயன்ட்டுக்கு வந்துட்டு அதே செட்டப்பில் போகிறோம். நம்ம அதே செட்டிங்ஸில் போய்ட்டு அதே வெரிஃபிகேஷன் கோடு. ஓகேங்களா, இது வந்து பாட்டில் பண்ணுறதுனால இது வேறு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறோம், இங்கே வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா படித்து பார்த்து கொடுங்க. சரியா, தப்பு இல்லாமல் கொடுக்கணும். மார்க் ஸ்டெப் ப்ளஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது, அதை கொடுங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ சீல் சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா, அதோட வெரிஃபிகேஷன் கோடு இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து அதே வெரிஃபிகேஷன் கோடை வந்து கேட்குறாங்க, அப்படியே காப்பி பண்ணுங்கள், சேம் டைப். ஓகேங்களா, அதே போல் பேஸ்ட்டு பண்ணுங்கள், பண்ணிவிட்டு மார்க் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ மேயர். ஓகேங்களா, இப்போ நம்ம சமீபத்தில் பண்ணோம் இல்லையா நேற்றுக்கு, அந்த வெரிஃபிகேஷன் கோடு. ஓகேங்களா, இதான் டோக்கிடோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதான் அந்த மேயர். ஓகேங்களா, ஸோ இதில் போய்ட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடை கேட்குறாங்க. சரியா, இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் மஸ்ட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடை ஒன்று ஒன்றா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. நேம் போட்டு
பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா பேஸ்ட்டு பண்ணுறது வசதியாக இருக்கும். சரியா? இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ திரும்ப நான் வந்து மார்க் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ வெரிஃபைங்கிறத கொடுப்போம். கொஞ்சம் டைம் ஓடுது, பார்க்கலாம். ஓகேங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? டேப் டு அண்ட் வெரிஃபிகேஷன் பாஸ்டு. அவ்வளோதான். வெரிஃபிகேஷன் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து கொடுப்பாங்க. எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டோமா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், எக்ஸ் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம ட்விட்டர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டது அப்படி கிடையாது. கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது பாருங்கள், வெரிஃபை யுவர் ப்ரொஃபைல் லிங்க் அப்படிங்கிறத காப்பி பண்ணுங்கள். இந்த காப்பி பண்ண லிங்கை கொண்டு போய்ட்டு ட்விட்டரில் வந்து பேஸ்ட்டு பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது போஸ்ட் ஒன்று போட்டு விட்ருங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல் நம்ம போஸ்ட்டு போட்ட யூஆர்எல் நம்ம ப்ரொஃபைலில் போனால் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த யூஆர்எல்லை வந்து ஷேர் பட்டனை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, வெரிஃபை ஆச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். அதாவது இதில் இருக்கிற ஐடியெல்லாம் போய் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ ஒன்று ஒன்றா போய்ட்டு ஓகேஎக்ஸு என்னென்ன இருக்கோ எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அங்கேருந்து எந்த லிங்க்கு நமக்கு கிடையாது. அதனால் இங்கே போய் முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதாவது எரர் வந்துடும் ஏதாச்சும். ஓகேங்களா? ஓகே, நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். கேட்டடைவோ ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஜும் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேனுவலாக டைப் பண்ணி சர்ச் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இதையும் வந்து மார்க் பண்ணுங்கள். ஓகே, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டல் அப்படிங்கிற வெப்சைட்டையும் சைட்டு வந்து இதுதான் அந்த பேஜ். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டல் அப்படிங்கிற பேஜ். ஓகேங்களா? சைட் இல்லை, சாரி, இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ போயிட்டு இதை வந்து டிக் பண்ணுங்கள். சரியா? இப்போ பாருங்கள், இந்த பேஜை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதாவது சிஎஸ் ஆன் எக்ஸ் அப்படிங்கிறது சிஎஸ் ஆன். ஓகே, ஃபாலோ தான் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேனுவலாக போய் சர்ச் பண்ண கூட அவசியம் இல்லைங்க. பாருங்கள், ஹியர்னு இருக்கும். ஓகேங்களா? இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி மேனுவலாக சர்ச் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு இப்படி கூட போயிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ இதையும் வந்து மார்க் கொடுத்துருவோம். சரிங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ ட்விட்டர் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஓகேங்க, அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டினியூங்கிறத கொடுத்துருங்க. இப்போ திரும்ப வந்து டெலகிராம் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப சரியான வேலை போகுது இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் டெலகிராமோட யூசர் நேமுங்க போடணும். ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கோங்க, இந்த 3 கோட் இருக்கும். ஓகேங்களா? இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். ஓகேங்களா? மை ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் சி பூஸ் அப்படி இருக்கு இல்லையா, இது போல் இருக்கணும் யூசர் நேம் சொல்லிட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் யூசர் நேம் செட் பண்ணணும். ஓகேங்களா? மஸ்ட் இதை போடணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி யூசர் நேம் இங்கே போய்ட்டு இதை பேஸ்ட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒன்றா போய் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஜாயின் பண்ணாமல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகாது. ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோன்னா இங்கே இதை கொடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இதை போய் பார்ப்போம். ஓகே, இதுவும் ஜாயின் பண்ணிட்டு ஓகே, ஃபைனலாக இப்போ வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருவோம். நம்ம டெலகிராம் சேனல் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, டெலகிராமை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இப்போ கண்டினியூ கொடுப்போம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, வந்து முன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்குறாங்க. ஓகேங்களா? காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து ஆட் பண்ணோம் வாட்ச் லிஸ்ட்டில். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஹியர் இருக்கும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஹியர் அப்படிங்கிறத கொடுங்க. காயின் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஐஸ் நெட்வொர்க் வந்துச்சா, இங்கே பாருங்கள் ஸ்டார் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். பண்ணோம், இதை கொடுங்க. ஓகே, இப்போ ஃபாலோ அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ என்ன பண்ணோம், இங்கே போய்ட்டு ஒரு கமெண்ட்டு போடணும் நம்ம. ஓகேங்களா? பாசிட்டிவ் கமெண்ட்டு. இப்போ நம்ம போட்ட கமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கமெண்ட்டை வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இப்போது வந்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த கமெண்ட்டை லிங்க்கை வந்து பேஸ்ட்டு பண்ணுங்கள். பண்ணிட்டு இதை கொடுங்க, மார்க் கொடுங்க. இப்போ வெரிஃபை கொடுங்க.
ஓகே, காயின் மார்க்கெட் கேப் வந்து இப்போது நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மெயின் ஓகேங்களா, டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் அட்ரஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள், அதாவது சாரி யூ ஆர் நவ் எலிஜிபிள் கேட்குறாங்க. ஒரு நிமிஷம். அதாவது இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து வி ஹைலி ரெக்கமெண்டட் யூஸிங், அதாவது எக்ஸ்போர்ட்டல் ஆப்பு ஓகேங்களா, இல்லை மல்டிவேர்ஸ் வெப்சைட் ஓகேங்களா, வேலெட்டு. அதாவது எக்ஸ்போர்ட்டல் ஆப் தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேலெட் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த எக்ஸ்போர்ட்டல் அப்படிங்கிற ஆப் ஓகேங்களா. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து இந்த கீலாம் போட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அக்கௌண்ட் ஓகேங்களா. அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இந்த இஜிஎல்டின்னு சொல்லுவாங்க இது ஓகேங்களா, இந்த வேலெட் அதுதான் ஓகேங்களா. இந்த எக்ஸ்போர்ட்டல் ஆப்பில் வந்து இந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க, மெயின் வேலெட் அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இங்கே பிஎன்பி எல்லா நெட்வொர்க்குமே இருக்கும் சரிங்களா, ஆனால் நமக்கு வந்து இந்த மெயினாக இந்த அட்ரஸ் தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இதை மட்டும் கொடுக்கணும் நம்ம. ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ண அட்ரஸை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பேஸ்ட்டு பண்ணிக்குவோம், கரெக்டாக கொடுங்க அட்ரஸு ஓகேங்களா, மாற்றி கீற்றி கொடுத்துடக்கூடாது, அவ்வளோதாங்க ஓகேங்களா. கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து விட்ராவலுக்கு வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டோம் சரிங்களா. ஸோ நம்ம இது வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம டிஜி டோக்கன் ஜென்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா லிஸ்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து டைரெக்டாக நம்ம வந்து வேலெட்டுக்கு வந்து நம்ம டோக்கன் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து எந்த எக்ஸ்சேஞ்சு கொண்டு போகணுமோ கொண்டு போய்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து அட்ரஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து கிடச்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வேலெட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட்டல் ஆப் இருக்கு இல்லையா, அந்த வேலெட் வந்து அந்த கீயை வந்து பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா. அந்த கீயை தொலைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. சரி ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்பவே வித்தியாசமானது. ஒவ்வொரு ஆப்புமே ஐஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஆப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.